ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரிய ஃபேமிலி. ஆடி 5ஆம் வாரம் நம்ம அம்மன் கோயில் அங்காளம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க. அதுக்கான முருகர் வரவேற்பு, தேவையான வேலைப்பாடெலாம் நடக்குது. கூழுக்கு தேவையான வெங்காயம் அரியிறோம், குழம்பு வச்சாச்சு, கூழ் காசுறாங்க. மதியம் கூழ் ஊற்ற போகிறோம். நல்லா அருமையான கூழ். இதுதான் அம்மன், அங்காளம்மன், முருகர், விநாயகர், வாராகி அம்மன், சிவன் லிங்க வடிவில் இருப்பார். கூழ் வச்சு படையல் போட்டாச்சு, தீபாரதனை காட்டியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூழ் ஊற்ற போகிறோம். நல்லா அருமையாக கூழ் காய்ச்சிருக்காங்க. தீபாரதனை காட்டியாச்சு, கூழ் ஊற்ற வேண்டியதுதான் இப்போ அடுத்த வேலை. கூழ் ஊற்றிட்டு அப்புறம் சாயந்தரம் வந்து படையல் போடுவாங்க. இப்போ கூழ் ஊற்றுறதுக்கான ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்க அங்காளம்மன் கோயில் தான் இது. வருஷம் ஆடி 5ஆம் வாரம் தான் கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊற்றி முடிச்சாச்சா, இப்போ அம்மனுக்கு சாயந்தரம் அலங்காரம் நம்ம மாலை கடை சார்பில் பண்ணுறதால மாலையை ரெடி பண்ணுறோம். அதுக்கு தேவையான அலங்காரத்துக்கு தேவையான பூலாம் கோக்குறோம். எல்லாம் நம்ம கடையிலே ரெடி பண்ணி அப்படியே எடுத்துன்னு போய்ட்டு வேறு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியாச்சா. இது சாயந்தரம் 6 மணிக்கு சாமி கும்பிடும்போது அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ படையல் போட்டு வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கணும். அம்மா நல்லா அலங்காரமாக இருக்காங்க பாருங்கள். பிரிஞ்சி எல்லோரும் சேர்ந்து பிரிஞ்சி ஆர்டர் பண்ணி கோயில் சார்பாக கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பங்கு எடுத்து செய்கிறாங்க. கோயில்னால் அப்படி தானே, அவங்க பணம் இருக்கிறவங்க பணம் போடுறாங்க, உழைப்பு இருக்கிறவங்க உழைப்பை போடுறாங்க. லேடிஸ்லாம் பாரு, அவங்கவுங்க ஒரு உழைப்பை போட்டு ஆளுக்கு ஒன்றா செய்கிறாங்க. வருஷம் இந்த அம்மனுடைய அருளால் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். அதனால தான் இந்த வருஷம் அம்மனுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வருஷம் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் பார்க்கலாம். பாய். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.